அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். இந்த இதில் ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள், மன ஓட்டங்கள், அவனுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அப்படி இருப்பது இயற்கைக்கு மாறாக, இந்த உலக நடப்புக்கு மாறாக இருக்கும் பொழுது அதனை சரி செய்வதற்கு டாக்டர் ஹனிமேன் எந்த வகையிலெல்லாம் மருந்துகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது அப்ஸ்டினேட் என்ற ஒரு எண்ண ஓட்டம். பிடிவாதமான, என்ன சொல்கிறதுங்க, பிடிவாதமான, இந்த பிடிவாதமான ஒரு மன அமைப்பு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவர்களுக்குள்ள மிகப்பெரிய கோபதாபங்கள் அதிகமாகி இருக்கும். அந்த கோபத்தினுடைய அடுத்த எல்லைதான் பிடிவாதம். இதுதான் இது. இந்த பிடிவாதங்கள் பற்றி ஹோமியோபதியில் எப்படி, என்னென்ன நிலையில் இந்த மாதிரி பிடிவாதங்கள் ஏற்படும்? ஒன்றுமே இல்லாததுக்கு கூட பிடிவாதமாக இருக்கிறதுங்க. தனக்கு பிடிக்கலையா பிடிவாதமாக இருக்கிறது. இப்படி ஒரு மன அமைப்பு. அடுத்து, எவ்வளவு தான் அன்பாக பேசினாலும், லவ்லியாக பேசினாலும், அதை உள்ளூர ஏற்றுக்கொண்டால் கூட வெளியே ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருக்கிறது. அவ்வளோதான் நான் சொன்னேன். யார் சொன்னாலும் என்ன அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி பல தமிழக தலைவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நாட்டினுடைய நலனை புறக்கணித்து, மக்களுடைய நலனை புறக்கணித்து, தன் மக்கள் நலனையே பார்த்து, தன் நலனையும் தன் மக்கள் நலனையும் பார்க்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி பிடிவாதமாக இருக்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளணுங்கிற மன அமைப்பு இல்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வேதனையாக தான் இருக்குது. இந்த பெண்களுக்கு மென்சஸ் டைமில், அந்த டைமில் சில பெண்கள் யார் என்ன சொன்னாலும் அந்த இதை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த நாட்கள் கடந்து போன பிறகு நீங்கள் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து இன்னும் சிலர் என்ன விஷயத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கிறுக்குத்தனமான மன அமைப்போடவே செயல்படுவார்கள். இப்படிப்பட்ட மன அமைப்புகளை உடையவர்கள் அப்ஸ்டினேட், பிடிவாதமான குணமானவர்கள் என்ற தலைப்பின் கீழே டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கொண்டு வந்து அதற்கு உரிய மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார். நக்ஸாமிகா, ஸ்டாஃபிசாகரியா, ஆரமெட்டாலிக்கம், டேரன்டுலா, சாமமில்லா போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தை ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்குங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சாமமில்லா மெடிசன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 மெடிசன் அப்படி மிட்டாய் மாதிரி, ஏன்னா இந்த மிட்டாய் சாப்பிட்றான்னு வாயில் போட்டு போனீங்கன்னா, நீங்கள் போட்டுட்டு அந்த பக்கம் போய் முகம் கழுவிட்டு இந்த பக்கம் வரத்துக்குள்ளே அந்த குழந்தை சிரித்து சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும். அடுத்த ஒரு நொடி பொழுதில் அந்த மன அமைப்பை மாற்றும் சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. ஏதோ நீண்டகால நோய்களுக்கு மருந்து இருக்கிறதை, நீண்ட காலம் ஆகிதான் நோய் குணமாகுங்கிற மன அமைப்பை கொண்டு வந்து விட்டார்கள். அது மாற்று எதிராளிகளினுடைய என்ன சொல்கிறது, விஷம பிரச்சாரம். அதனால் ஹோமியோபதி மிக விரைவாகவே பல நோய்களை தீர்க்கும் என்பதை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.